ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் ரைஸ் ப்ரீமிக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் ரைஸ் ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 7 லெமன் எடுத்திருக்கோம், 3 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 கப் வேர்க்கடலை, 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 7லிருந்து 8 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள். இப்போது ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்து வந்ததும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா 1/4 கப் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இந்த லெமன் ரைஸ் ப்ரீமிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 6 மாதம் வரைக்கும் கெடாமல் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போது 7 லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஆறும்போது அதுவே கெட்டியாகி வந்துடும். சாதம் மட்டும் வடிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ப்ரீமிக்ஸ் நம்ம இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆறும்போது ப்ரீமிக்ஸ் கெட்டியாகி வந்துடும். இப்போ 2 கப் சாதம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ப்ரீமிக்ஸ் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் சாதத்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் ப்ரீமிக்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதை சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். சீக்கிரமாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.